இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது, திமுக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்றுக்குள் ஒன்று நல்ல வலுவான இணைப்பு பிணைப்பு உள்ளது. இதை சீர்குலைப்பதற்கு பல சக்திகள் முயற்சிக்கின்றன. ஒரு சிலர் காங்கிரசுக்குள்ளேயும் இருந்து அந்த கருத்துக்கு தூபமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் எல்லோரையும் அழைத்து அறிவுறுத்தி அனுப்பியிருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். கூட்டணி தொடர்பாக தலைமை முடிவு செய்யும், தமிழ்நாட்டில் யாரும் இது குறித்து வாய் திறக்கக்கூடாது என்று கெடுபிடியாக அறிவுறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெறும் என்பதைத்தான் இது உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே இதில் எந்த விரிசலும் இல்லை, விரிசலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்காது என்று நம்புகிறேன். சட்டமன்றத்தில் காந்தியின் பெயரிலேயே 100 நாள் வேலை திட்டம் தொடர வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம். இந்திய ஒன்றிய அரசு காந்தியின் அடையாளத்தையே முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல வழிகளில் முயற்சி செய்து வருவது அவர்களின் தரம் தாழ்ந்த அரசியலை காட்டுகிறது. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த பாராட்டுகள். சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியும், சில விஷயங்களை ராஜதந்திரங்களின் அடிப்படையில் தான் கையாள முடியும். எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசிவிடவும் முடியாது, வெளிப்படையான கோரிக்கையாகவும் அதை வைக்க முடியாது. எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் ஒன்று அதிகார பரவலாக்கம். கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை எப்படி சாதிக்க வேண்டும் என்பது அரசியல் உத்திகளை பொறுத்து அமையக்கூடியது. அதையெல்லாம் நாம் வெளிப்படையாக ஒரு கோரிக்கையாக பகிரங்கமாக பேசிக்கொண்டிருக்க முடியாது. எனவே இந்த தருணம் அல்லது இந்த சூழல் அதற்கு ஏதுவாக இல்லை என்பதுதான் எங்களுடைய. ஆனாலும் இந்த சமூகத்தில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது என்பதும் உண்மைதான், அதை தவிர்க்க முடியாது. ஆகவே அவர் அப்படி உளப்பூர்வமாக என்னை சாதித் தலைவர் என்று சொல்லியிருந்தாலும் அதை நான் தவறாக கருதவில்லை. அப்படி தவறாக கருதி விமர்சிக்க வேண்டிய தேவையும் இல்லை. காலமும் மக்களும் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் உணர்ந்து வருகிறார்கள், உணர்ந்து கொண்டார்கள். அதனால்தான் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அனைவருக்குமான ஒரு பேரியக்கமாக அங்கீகரித்திருக்கிறார்கள். ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவில்லாமல் முடியாது. இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களின் பேராதரவோடு இந்த இயக்கம் ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருப்பதே நாங்கள் அடையாள அரசியலை முன்னெடுக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது.